18. நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமடப்பட்ட பொன்னையும், அதாவது கர்த்தர் அழகா உரைக்கிறார், நான் சொல்லுகிறேன் என்று அழகா சொல்லுகிறார். நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு, இதை கோடு போட்டுக் கொள்ளுங்க, நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். In verse 18 it says, you buy clothes from me so that your shame of your nakedness may not be revealed, and anoint your eyes with eye salve so that you can see. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, நீ பார்வை அடையும்படிக்கு, so that you may see, உன்னுடைய மாம்ச கண்களின் வழியாய் நீ வேதத்தை படிக்கும் பொழுது உனக்கு ஆவிக்குரிய கண்களிலும் தெரிந்து உன்னுடைய ஆவி கழிகூற வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறது போல, அதாவது ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கிறது மட்டுமல்ல, அதிசயங்களை உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் மற்றும் மெய்யாகவே உன் மனக்கண்கள் காண வேண்டும் என்றால் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்கள் கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். When you read the Bible through your physical eyes, your spiritual eyes also needs to be open. That is why God advises, anoint your eyes with eye salve so that your eyes may see. ஆண்டவர் சொல்லுகிறார், Lord says, நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு so that you may be rich, என்னிடத்திலே பொன்னை வாங்கிக்கொள், you buy gold from me. என்னிடத்திலே தங்கத்தை வாங்கிக்கொள், you buy gold from me. உன்னுடைய அவலட்சணம் எதுவும் உன்னுடைய ஆவிக்குரிய நிர்வாணம் தோன்றாதபடி என்னிடத்தில் ஆவிக்குரிய வெண் வஸ்திரங்களை வாங்கிக்கொள். You buy the spiritual white garment so that your shame will not be exposed. அதே போல நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். The same way you need to anoint your eyes with eye salt so that you may also see. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, அதாவது நம்முடைய கண்களுக்கு போடுவதற்கான கண் மருந்து, அதை நீ போடு, அப்பொழுது உன் கண் பார்வையடையும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says put a medicine for your eyes, then your eyes can see. அந்த மெடிசன் என்கிட்ட வாங்கிக்கங்கறாரு. You buy that medicine from me. அந்த கண்ணுக்கு போடுற ஆயின்மென்ட் என்கிட்ட வாங்கிக்க. You buy the ointment for the eye from me. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, நீங்க பார்வையடைய வேண்டும். You need to see. தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு கதறுங்க. You need to cry out in God's presence. பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். Holy Spirit will come down. உங்க கண் வழியாய் பல அசுத்தமான இச்சைகள் உள்ளே போயிருக்கலாம். Through your eyes many dirty things would have entered you. அசுத்தமான காட்சிகளை நீங்கள் டிவியில் பார்த்திருக்கலாம். Maybe you would have seen the dirty programs from the TV. இப்பொழுது ஆயின்மென்ட் போட வேண்டிய நேரம் வந்தாயிற்று. Now the time came to put the ointment. இப்பொழுது உங்களுடைய கண்களுக்கு அருமையாய் தேவையான ஆயின்மென்ட் போடும் பொழுது உங்கள் கண்ணுக்கு தேவையான அந்த